மிதுனத்துக்கு சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த புதன் மிதுனத்துக்கு என்ன பண்ணுவார் ராசிநாதன் அப்படின்னா, முதல்ல நண்பர்களால் பாதிப்புகள் வரக்கூடியது இருக்கு. அந்த பாதிப்புகள் இருந்து இவங்களை காப்பாற்றக்கூடியதே இவங்க ராசிநாதன் புதன். தப்பு பண்ணி ஒவ்வொரு தடவை மிதுன ராசி என்பர்கள் கீழே விழும்போதும் அவங்களை காப்பாற்றக்கூடியதே சரி. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிட ரிலேட்டடா நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசம் அல்லாத பட்சத்தில் பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும். அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சார் சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். சரி, அடுத்துதான் மிதுனம் சார். மிதுனத்துக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள் என்ன சார்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நம்ம எல்லாரும் சொல்லிட்டு வரோம், ராசிநாதன் பத்தி சொல்லிட்டு வரோம். ராசிநாதன் லக்னாதிபதி தான் உங்களுக்கு மெயின். அதுல ராசிநாதன் புதன். நம்ம ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ். மிதுனத்துக்கு சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 5ஆம் அதிபதி சுக்கிரனும் 9ஆம் அதிபதி சனீஸ்வரனும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு எப்படி நம்ம சொன்னோம், புதனை பத்தி சொன்னோம், அது மாதிரி மிதுனத்துக்கு புதன், சனி அண்ட் சுக்கிரன் இப்படி சொல்லணும். இப்ப இந்த புதன் மிதுனத்துக்கு என்ன பண்ணுவார் ராசிநாதன் அப்படின்னா, முதல்ல நிதானத்தை கொடுப்பார். தானத்தில் சிறந்தது நிதானம். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வருத்தப்பட்டு, காயப்பட்டு, கஷ்டப்பட்டு, ஒடுங்கி போறவங்களுக்கும் அதை சுலபமா அப்படியே ஹேண்டில் பண்ணி, சமீபத்தில் மறைஞ்ச ஆர்பி சௌத்ரி அவரை பத்தி பல வேற இயக்குனர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்க. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அமைதியா ஹேண்டில் பண்ணக்கூடியது. அது ஒரு தனி கலை. அந்த நிதானம் தவறாம, பேலன்ஸ்டா, நடுங்காம, தெளிவா இது சால்வ் பண்ண முடியும், இதை ஹேண்டில் பண்ணி நான் சால்வ் பண்ணிடுவேன், இது சால்வ் பண்ண முடியாது, கவலையே இல்லை எனக்கு. ஒரு சில ராசிக்காரர்கள், குறிப்பா தனுசு நான் சொல்லுவேன், பட் நம்ம மிதுனத்தை பத்தி பேசுறோம், அவசரப்பட்டு செயல்படக்கூடியது. அந்த மாதிரி மிதுனத்துல நண்பர்களால் பாதிப்புகள் வரக்கூடியது இருக்கு. அந்த பாதிப்புகள் இருந்து இவங்களை காப்பாற்றக்கூடியதே இவங்க ராசிநாதன் புதன். அந்த புதன் நல்ல உலக ஞானம், படிப்பு அறிவு, எக்ஸாமு, புக்கு வேற. அது 10 பைசா உதவாது. இந்த உலகத்துல படிக்காதவர்கள் சாதித்ததை போல படித்தவர்கள் சாதிக்கவில்லைங்கிறது தான் உண்மை. மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவர்கள். மக்களை வச்சு வாழ்ந்தவங்க படித்தவங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்காக யாரும் படிக்காதீங்க அப்படின்ற மெசேஜ் நம்ம சொல்ல. படிப்பை எப்படி பயன்படுத்துறீங்க, அந்த கல்வியோடைய அறிவை வாழ்க்கையை நடத்துறதுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய வேர்ட்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ் அமையும். அப்போ படிப்பு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னாலும் அதை விட முக்கியம் உலக ஞானம். இப்போ படிப்பு சொல்றோம், சிக்னலை பார்த்தா நம்ம நிறுத்தணும் வண்டின்னு. இப்போ சிக்னலில் வண்டி நிறுத்துறோம், லாரி வருதுன்னா நான் படிப்பறிவு, நான் அங்கே தான் நிற்பேன். இதுதான் உலக ஞானம். மாறுபடுது. சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி மாறணும். இப்போ யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி படிப்பு சொல்லுது. நம்ம தெருவில் போகிறோம், நம்ம கூட பிறந்த தங்கையை யாரோ கையை பிடிச்சி எடுக்கிறாங்க, நம்ம அடிக்காமல் இருக்க முடியாது. அப்போ அந்த உலக ஞானத்தை எந்த விஷயத்தை அப்ளை பண்ணணுங்கிறது அதை புதன் கொடுக்குறாரு. தவிர சுக்கிரன் எல்லா விதமான சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுக்கு நல்லா சட்டை போட்டுக்கிறது, நல்ல வாட்ச் கட்டிக்கிறது, மிதுனத்துக்கு அமையுது. நல்ல நகை போட்டுக்கிறது, நல்ல வாசனை திரவியங்களை யூஸ் பண்றது, நல்ல வெளியில போனாலே சும்மா ஷோக்கா போறது, நல்ல காரு, நல்ல ஒரு டிராவல், நல்ல ஒரு குவாலிட்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றது, குவாலிட்டியான ஒரு லைஃப், ஒரு நல்ல லைஃப்.
நல்ல பெரிய காஸ்ட்லியான கூலிங் கிளாஸ் போடுறது, நல்ல ஒரு சோப்பு யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆசீர்வாதம். அப்போ அது வந்து கிடைக்குது. இந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் வசதியாக வாழ முடியாது யாருமே. அது அடுத்தபடியாக சனி தப்பு பண்ணி ஒவ்வொரு தடவை மிதுன ராசி என்பவர்கள் கீழே விழும்போதும் அவங்கள காப்பாற்றக்கூடியதே சனி தான். கீழே விழாமல் அப்பா எப்படி ஒரு சின்ன குழந்தை தடுக்கி விழப்போகுது, டக்குன்னு கையை பிடிச்சி காலை பிடிச்சி காப்பாற்றிடுவார். அப்படி வந்து சனி வந்து மிதுனத்துக்கு காப்பாற்றுறார். அனுபவங்களை கொடுக்குறார், மன முதிர்ச்சியை கொடுக்குறார், பக்குவத்தை கொடுக்குறார், யாரை எப்படி இனங்கண்டுக்கணும் அப்படிங்கிற அறிவை கொடுக்குறார். எல்லாத்தையும் கொடுத்து அடுத்த நிலை கொண்டு போகிறார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு உள்ள தேதிக்கு இவங்களுக்கு உள்ள சாங் வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பேசணும். இந்த வேலை வந்து உழைப்பாளி இல்லாத நாடே இல்லைன்னு சொல்லி தலைவர் ஒரு பாட்டு பாடுவார். உழைக்கிறது தான் இப்போ இவங்களுக்கு பிரதானமாக இருக்கணும். உழைப்பில் தான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உழைப்பே உயர்வு தரும். அதில் நம்ம தலைவர் இவரும் பாடியிருக்காரு, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படின்னு புரட்சி தலைவர் பாடின பாடலை நம்ம டெடிகேட் பண்ணுவோம். சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும். அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில் டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3, மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ் இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும். அதை கொடுத்து தான் ஆகணும். அது வந்து கெட்டது செய்கிறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசல. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். குஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசல. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ், எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்க ஒழுக்கமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகம். அதனால குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே வந்து கஷ்டம். அதனால மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் வந்து ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டுதான் ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது, 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா 2 வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்பரையோ நம்மளையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன்
நீங்க ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கும் தெரியாமையே நீங்க உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்றீங்க. அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு உள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்கு, கர்ப்பகிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாத்திப்போம் சார். மாற்றிப்போம். இல்லை மாற்றிக்கணும். மாத்தி இல்ல சார், எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சா போதும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்கு, அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒண்ணு, எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட கடமையை வேலையை மட்டும் செய், செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றது மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.